வண்டி கிளம்பும்போது தாம்பரம் 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 தாம்பரம். யோ தாம்பரம்லாம் போகுது, இறங்க இறங்க. ஏன் இறங்க கீழே. என்னையா நீ? எனக்கு என்னவோ காலேஜ் நினைச்சா பயமா இருக்குடி. எதுக்கு பயப்படுற? எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? 5 மணி. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியா? ஆமா. பின்ன ப்ரிப்பேர் பண்ணது எப்படி மறந்து போவோம்? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. இன்னைக்கு காலேஜில் நம்ம தான் கலக்குறோம். சரி. மச்சி மச்சி தாம்பரம் சவாரி நான் போறேன்டா, நீ வேற ஏரியா போடா. டே ப்ளீஸ்டா. டே மச்சி இன்னைக்கு ராத்திரி உனக்கும் பொண்டாட்டிக்கும் பிரியாணி வாங்கி தரேன்டா. டேய் டேய் சினிமா பார்க்க 2 டிக்கெட் எடுத்துறேன்டா. சிட்டில ஏசி தியேட்டர்ல சோஃபாலாம் வந்து படம் பார்க்கலாம் மச்சி, உரசிட்டே. டே டேய் ப்ளீஸ்டா. டே கத்திராதரா வந்துட்டு இருக்கடா. டே 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 கத்திராதரா வந்துட்டாடா. டே ப்ளீஸ்டா. அம்பத்தூர் ஆவடி அம்பத்தூர் ஆவடி அம்பத்தூர் ஆவடி அம்பத்தூர் ஆவடி அம்பத்தூர் ஆவடி 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 அம்பத்தூர் ஆவடி. என்ன நடக்குதுங்க? தாம்பரம் 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 தாம்பரம். இதுலயே போயிடலாமா? போலாம். தாம்பரம் 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 ஆவடி ஆவடி ஆவடி. அம்பத்தூர் ஆவடி அம்பத்தூர் ஆவடி 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 ஆவடி. என்னடி இன்னைக்கு வீட்ல பேப்பர் படிக்கலையா? டைம் இல்லப்பா. மச்சி ஆட்டோ பஸ். Hi friends. Good afternoon, ma'am. Good afternoon. How was your weekend? Nice, ma'am. ரொட்டீன் மேம். Good. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? எஸ் மேம். சும்மா ரெடி. கோபுரம் தேவி எங்க? நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் மேம். அவ வரமாட்டேன்ட்டான். எதுக்கு? அவளுக்கு இங்கிலீஷை பார்த்தா பயமா இருக்கான். எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? அதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? எதுக்கு கரெக்டா பேசணும்னு நினைக்கிறீங்க? தப்பு தப்பா பேசுங்க. என்ன வாயில வருதோ என்ன தோணுதோ பேசுங்க. திருத்தறதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. இங்கிலீஷ் அவ்வளவுதான். ஓகேவா? ரமேஷ் கம்யா. எஸ் மேம். என்ன பண்ண போறீங்க? சிக்கன் பிரியாணி மேம். Go ahead. Half kg chicken, Okay. 2 tomato, 2 onion, All right. 1 lemon, Uh-huh. small cup cat, oil. Okay. ஏன் டிரைவ் பண்றீங்க? என்ன சட்டிக்கு இங்கிலீஷ்ல பேர் தெரியல மேம். Pan. Take the pan, put on the stove, then fry the chicken, onion, tomato, then take the cooker with the rice, put on the stove, waiting some minute, biryani ready. யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேணாம் மேம். லாஸ்ட் வீக் லீனா சுட்ட கீரை தோசைக்கே 4 நாள் ஏந்திருக்க முடியாம போச்சு. நெக்ஸ்ட் லீனா அண்ட் சிவகாமி கம் ஹியர். என்ன பண்ண போறீங்க? Phone talk, ma'am. குட். மொபைல் எடுத்துக்கோங்க. லீனா turn to your left. சிவகாமி turn to your right. Now you start. Hi, Lena. ஹாய். How old are you? ஃபைன். Hey stop stop stop. அவ how old are you வயசத்துனன்னு கேட்டா நீ ஃபைன் நல்லா இருக்கேன்னு பதில் சொல்ற. மேம் நான் கரெக்டா தான் ஆன்சர் சொன்னேன். அவ தான் தப்பா கேள்வி கேட்டா. அவ क्वेश्चனை மாத்தி கேட்டா நீ ஆன்சரை மாத்தி சொல்லு. ஏன்டி தப்பு தப்பா கேக்குற? நான் கரெக்ட்டா தான் கேட்டேன். சரி 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 ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே நவ ஸ்டார்ட். Hi, Lena. ஹாய். How are you? ஃபைன். What are you doing? வாட்சிங் டிவி. Which program? நீயா நானா?
டேய் குழந்தைங்கள காலைல சவாரி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு எங்கடா போய் தொலைஞ்ச? சுந்தர பார்க்க போனேன். நீ எந்த சுந்தர பார்க்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். இங்க பாருடா, அந்த பொண்ணு பல்லு விளக்குறதையும் முகம் கழுவுறதையும் பார்த்துட்டு நின்னுருப்ப. நீ லவ் பண்றது சரி, தப்பு கிடையாது, உன் வயசு அப்படி. ஆனா அந்த குடும்பம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அது படிச்ச வீடுறா, நமக்கு செட் ஆகாது. உங்க அப்பா புரோக்கர்னு சொல்லி ஊரை சுத்திட்டு இருக்கார். நீ சேர் ஆட்டோ ஒன்று வாங்கி ஓட்டிட்டு இருக்க. அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமில? பீச்சிட்ட இருக்குல்ல கரண்ட் ஆஃபீஸு, அதுல வாட்ச்மேனா இருக்காரு. அவங்க அக்காவை கட்டி கொடுத்துருக்கல அந்த மாப்பிள்ள, அவரு ராயப்பட்ட ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அதுல வார்டு பாயா இருக்காரு. எல்லாருமே கவர்மெண்ட் வேலை, மாச சம்பளம். அந்த அம்மா மாசம் பிறந்தா இவ்வளோ பெரிய சீட்டை கொண்டே மளிகை சாமான் கடையில் கொடுக்குது. கடைக்காரனும் வீட்டிலே கொண்டே எல்லா சாமானும் கொடுத்துட்றான். 1 லிட்டர் பால் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு அவங்க. நம்ம ஒரு நாள் வாங்குறோம், ஒரு நாள் வாங்க மாட்டோம். சாயங்காலம் 7:30 மணிக்கு நம்ம வீட்டு வாசல் நின்று பாரு, அவங்க அப்பா போவார் டிவிஎஸ் 50ல். முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பை தொங்கும். அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னு அது என்னத்தது, அதான் காளான் தினமும் வாங்கிட்டு போறாரு. ஆனால் உன் தங்கச்சி கேட்டுச்சுன்னு உங்கள் அப்பா எப்போ வாங்கிட்டு வந்தாரு? 1 மாசத்துக்கு அப்புறம். ஊருக்கெல்லாம் உதவி பண்ணுவாரு, வீட்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் விடு. அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் பத்திரிக்கையா, டிசைனா, எல்லாத்துக்கும் மேலே அது படித்த பொண்ணு. மா அவளுக்கு சரினா உனக்கு ஓகே தானே? அவ சரி இதெல்லாம் சொல்ல மாட்டா. சொல்லுவா. மச்சி நான் 6வது வரைக்கும் படிச்சிருக்கேன். லீனா என்னோட அதிகமாக 9வது வரைக்கும் படிச்சிருக்கா. அதுக்காக நான் லவ் பண்ணக்கூடாதாண்டா? அம்மா சொல்கிறாங்க அவனுக்கு செட் ஆக மாட்டா, அவங்க அந்தஸ்து வேற நம்ம அந்தஸ்து வேறன்னு. அப்படியா மச்சி? மாமா இந்த லவ்ல அந்தஸ்து கௌரவம் எதுவும் கிடையாது, புரிஞ்சுக்க. லவ்வுடா, லவ்ல இதெல்லாம் சகஜமாகல. இந்த பொண்ணு உன்னை பார்க்குறாளா? அப்படின்னா டேய், நாம பொண்ணுங்களை பார்த்துட்டே இருப்போம், ஆனால் அவளுக்கு பார்க்கவே மாட்டாளுங்க. ஆனால் நாம பார்க்காத நேரத்தில் அவளுக்கு பார்ப்பாளுங்க. அப்படி பார்த்ததை நாம பார்த்துருவோம். பார்த்துருக்காளா? இல்லையே. டேய், வீட்டு பக்கமா அவளுங்களை தான் நம்ம பார்க்க போறோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா கண்டுக்க மாட்டாளுங்க. அதுக்கு பதிலா அப்பா அவளுங்க யார் கூட பேசிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட கையை கால முகத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்டிக்கிட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிக்கிட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிரிப்பாளுங்க. சிரிச்சிருக்காளா? மாமா நான் எதையும் மறைக்க மாட்டேன், தோணுது அப்படியே சொல்லிடுவேன். மனம் வருத்தப்படக்கூடாது. சொல்றா, அதனால தான்டா உன்கிட்ட வந்து கேட்குறேன். அவள் உன்னை லவ்வே பண்ணலடா. போடாங்க. ஓகேடி, பாய். பார்க்கலாம். See you tomorrow. Take care. Hey. Have a nice day. Have a nice day. Bye. அம்பத்தூர் ஆவடி, அம்பத்தூர் ஆவடி, அம்பத்தூர் ஆவடி. வேளச்சேரி, 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 வேளச்சேரி. சமத்துவபுரம் 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 சமத்துவபுரம். பிக்கப் பண்ண ஆள் வந்திருக்கான். நாங்க காந்தி மண்டபம் போறோம். தோ நிக்கிறான் பாரு. நீ வீட்டுக்கு தானே? இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, நான் வேளச்சேரியில இருக்கிற எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன். அம்மா அப்படியே வந்துடுறேன்னு சொன்னாங்க. 2 நாள் அங்கதான். வேளச்சேரி 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 வேளச்சேரி. நீங்க ரொம்ப சின்சியருங்க. எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸ்கூல்ல, வீட்டில், ரோட்டில் வரும்போது கூட கையை அசிச்சு படிச்சுக்கிட்டே வருவீங்க. இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம். என்னங்க உங்ககிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? இல்லை, நீங்களும் சமத்துவபுரத்தில் தான் இருக்கீங்க, நானும் சமத்துவபுரத்தில் தான் இருக்கேன். தெரியும். ஒரு நாளைக்கு 2-3 தடவையாவது உங்கள் வீட்டு சைடு வந்துடுவாங்க. அங்கே எனக்கு எந்த வேலையும் இருக்காது, உங்களை பார்க்கறதுக்கு தான். தெரியும். ஆட்டோவில் கூட நீங்கள் ஏறிட்டீங்கன்னா கண்ணாடியில் உங்களையே தாங்க பார்த்துக்கிட்டே வருவேன். சில சமயம் எதிரில் வர வண்டி கூட பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோங்களேன். என்னங்க என்ன? எல்லாத்துக்கும் தெரியும் தெரியும் சொன்னீங்க, இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னு தெரியாதாங்க? ஏன் சொன்னீங்க? அது நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேங்க. சரி, அப்படின்னா பண்ணிக்கோங்க. உண்மையாக சொல்கிறீங்க? ஆமா, பண்ணிக்கோங்க.
என்னங்க என்ன ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் கிளாஸ் முடிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 2 பேரும் வண்டலூர் ஜூ போகலாமா? வண்டலூர் ஜூக்கா? ம். எதுக்கு? இல்லை, பொதுவாக லவ் பண்ணுறவங்களாம் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே எங்கேயா தனியாக போவாங்க. அப்போ இந்த கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நீளமாக பேசிகிட்டே நடந்து போவாங்க. அதான் நம்மளும். சரி, யார் லவ் பண்றாங்க? ஏங்க நம்ம 2 பேர் தாங்க. ஹலோ, நீங்க தான் என்ன லவ் பண்றீங்க, நான் உங்களை லவ் பண்ணலையே. ஏங்க அன்றைக்கி நீங்கள் தானேங்க சரின்னு சொன்னீங்க. இல்லையே, நான் சொல்லலையே, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சி, எங்க சித்தப்பா வீடு இருக்குல்ல, அந்த தெருல நான் 11 மணிக்கு கிளாஸ்க்கு போறப்போ ஒருத்தன் பால்கனில இருந்து பல்வலிக்கிட்டே என்ன பார்ப்பான். அங்க இருந்து ரோட்டுக்கு வந்தா ஒருத்தன் நின்று டீ குடிச்சிட்டே என்ன பார்ப்பான். அங்க இருந்து மெயின் ரோடுக்கு வந்தா ஒருத்தன் பைக்ல அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி வந்து என்ன பார்ப்பான். அப்படிதான் ஆட்டோல நீங்க அவங்க எல்லார்கிட்டயும் போய் என்ன பார்க்காதீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? பார்க்கறது அவங்களோட ரைட்ஸ், பார்க்காம இருக்கிறது ஏன் ரைட்ஸ். அதுல நான் கிராஸ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் அன்னைக்கு நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்க, நான் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். நான் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. என்னங்க அப்படி சுற்றி சுற்றி பேசுகிறீங்க? ஹலோ, நான் கரெக்டா தான் பேசுறேன். நீங்க படிக்கல பாத்தீங்களா? அதான் படிச்சவங்களோட கல்ச்சர் உங்களுக்கு தெரியல. சரிங்க, இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நான் வேணா வெயிட் பண்ணுறேங்க. அது எப்படி முடியும்? உங்களுக்கு தெரிய வேண்டாம். நான் இப்பதான் பீட்டால இங்கிலீஷ் பேசிக் கிராமர், அதுக்கப்புறம் கன்வர்சேஷன் முடிச்சிருக்கேன். அப்புறம் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு குட் ஜாப். மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. சி, நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவரிங் ஹஸ்பண்ட் என்ன கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கு? நான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஹலோ, ஹர்ட்னா கஷ்டப்படுத்திருந்தான்னு அர்த்தம். இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஓகே, பை. என்னடா வீட்டில் அப்படி போட்டு அடிக்கிறாங்கம்மா. யார? லீலாவா? அடிக்கட்டும், அவளுக்கு கொஞ்சம் வாய் அதிகமா. இப்பதானே நம்ம ஏரியாக்கு வந்தாங்க, அதுக்குள்ள எல்லாரும் பேசுறாங்க. வாங்கட்டும் வாங்கட்டும். போமா போ, என்னன்னு கேளுமா. நம்ம எல்லாம் போய் கேட்க கூடாதுடா, அசிங்கமாயிடும்டா. இப்போ நீ போய் கேட்கலன்னா நான் போய் கேட்பேன். ஐயோ, இவ ஒருத்தன் எனக்கு. வா. டேய், அக்கா 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 அக்கா, பொம்பளை பிள்ளை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே அக்கா. ஐயோ, ஏங்க பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறாங்க ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஆட விடுங்கம்மா, மிதுன ராசிப்படி அவளுக்கு அடி வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கு, வாங்கிட்டு போட்டோம். எதுக்கு அடிக்கிறீங்க அவளை, அது சொல்லுங்க முதல்ல. பின்னக்கா, பார்த்து பார்த்து அழகான பேரை வச்சேன். நீ நானு சாமி பேரு மாத்தி லீனான் வச்சிருக்கா. சரி, ஏதோ படிக்கிறா, ஸ்டைலா இருக்கட்டும்னு ஆசைப்படுறா, நானும் விட்டேன். இப்போ என்னன்னா கிறிஸ்டினா மாற போறேன்னு வந்து சொல்றா. அக்கா, ஊர்ல எங்க தாத்தா எல்லாம் அப்போ கருப்புசாமிக்கு 15 அடி உயரத்துக்கு செலை வச்சு கிடா வெட்டி பூஜை பண்ணவங்க. இத பத்தி கேள்விப்பட்டாங்கன்னா குடும்பத்துக்குள்ள என்ன பேசிப்பாங்க? கஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு போயிருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. ஆள உடைச்சிருவேன். Hey Lina, why your mother attacking you? I think no knowledge my mother. நாலேஜ் அறிவு எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா? என்னங்க எதுவுமே பேசாம வரீங்க? என்ன பேச சொன்னா என்னப்பா பேசுறது? பாட்டி, உங்களை இல்லை பாட்டி. என்னங்க கோவமா? உங்க அம்மா என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, என் பையன் ரொம்ப நல்லவன், புத்திசாலி, வந்து ஒரு நாளைக்கு 4 பேப்பர் படிப்பான், தினகரன், தினத்தந்தி, தினமலர்னு. எங்க கஷ்டத்துக்கு தான் அவனை படிக்க வைக்க முடியல. இதெல்லாத்துக்கு மேல நீ ரொம்ப கொடுத்து வச்சு வாங்குறாங்க. உன் தங்கச்சி வந்து என் பக்கத்துல உட்காந்து அண்ணே அண்ணேன்னு கொஞ்சுறா. அவங்க எல்லார்கிட்டயும் என்ன சொன்ன என்னை பத்தி? ஏங்க நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு சொல்லுங்க, நான் தான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். அது சரி, நீ எதுக்கு என்ன லவ் பண்ற? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதான். நானும் அதே மாதிரி எதிர்பார்ப்பேன்ல, நீ என்ன அழகாவா இருக்க? ஏங்க அது மட்டும் இல்லைங்க, எனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்குங்க, உங்களுக்கும் தானே. என் ஃப்ரெண்ட் வரா, வண்டி ஸ்லோ பண்ணு, வண்டி ஸ்லோ பண்ணு. ஹாய் விஜயலட்சுமி. ஹாய் லீனா. How are you? Fine, you how are you? I'm fine. Okay, bye. Take care. Okay, bye, take care. Hey. Have a nice day. Have a nice day. ஓகே, டாடி வாங்க. இங்கதான். இந்தா. இல்ல வேணாம். அது வேற, இது வேற. இந்தாங்க. ஹாய். 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 எலினா, அங்க பாரு ஆளு. ஏய்.
போலாமா? போலாம் போலாம் போலாம். சரி, அந்த காருக்குள்ள இருந்த பொண்ணு தான் அப்ப வந்து உன்கிட்ட வந்து பேசிட்டு போனா, அந்த ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டு, கரெக்டா? ஆமா. அதுக்கு எதுக்கு என்ன தப்பா எடுத்துக்க கூடாது, லவ் பண்ணாம விட்டுற கூடாது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண? ஏங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன படிக்காதவன் லோக்கல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல நான் சண்டை அடிதடிலாம் போட்டிருக்கேன் தெரிஞ்சதுன்னா என்ன ரவுடி நினைச்சு பயந்துட்டீங்கன்னா? பயந்து ம் நான் உன்ன ரவுடியா நினைச்சேன். ஆமா. நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் போய் சொல்லிடாத. உனக்கு போய் சொல்லவே தெரியலடா, உன் மூஞ்சியே காட்டி கொடுத்துட்டு பாரு. ஒரு நாள் இவர் என்ன பாக்குறதுக்காக டீ கடையில நின்னாரா, அப்பன்னு பார்த்து மஞ்சள் சட்டை போட்ட ஒருத்தன் யாரையோ கொல்ல போறேன்னு சொன்னானா, அதை கேட்டு பதறி போய் ஒரு வீட்டுல போய் சொன்னாரா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாரா, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கடைசியில் இவரே போய் காப்பாத்திட்டாராம். ஏண்டா கேட்டா நம்பர் மாதிரியா இருக்கு? பொய் முதல்ல எப்படி சொல்லணும்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. என் முகத்தை பார், நான் பொய் சொல்லியிருக்கேன்னு உன்னால நம்ப முடியுமா? ஆனா சொல்லியிருக்கேன். ஒரு நாள் வீடா கிளாஸுக்கு போனோம், பொண்ணுங்கெல்லாம் கட்டடிச்சிட்டு பீச்சுக்கு போலான்னாங்க. நானும் சரி என்ன, யாரெல்லாம்? நானு, சிவகாமி, கோபுரந்தேவி, சண்முக சுந்தரி எல்லாரும். மொத்த பீச்சும் எங்களை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த சுட்டு சோளம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு துப்பட்டா எல்லாம் காய போட்டு வீட்டுக்கு கிளம்புனா பின்னால இருந்து எங்க அத்தை, மாமா, மாமா பசங்க லீனான்னு கூப்பிடுறாங்க. நீ யாருந்தா என்ன பண்ணிருப்ப? சொல்லு, என்ன பண்ணிருப்ப? தெரியல. டக்குன்னு திரும்பி இருப்ப, இல்லனா வேகமா ஓடி போயிருப்ப. ஆனா நான் அப்படியே கேஷுவலா நடந்து போனேன். அப்படியே நடந்து போய் பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல எங்க அம்மா எப்படியும் ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்கல்ல, எங்கடி போயிட்டு வர அப்படின்னாங்க. நான் பீட்டாகிராம போயிட்டு வரேன்னு. உடனே கால் பாக்குறாங்க, கால்ல மண்ணொட்டு இருக்குமா. நான் அந்த கால் கழுவிட்டு போனேன்ல. உடனே எங்க அப்பா வந்து என் தலையில கை வச்சு சொல்லு அப்படின்னாரு. ஒரே நிமிஷம் சுதாரிச்சிட்டேன். எங்க அப்பாவை பார்த்தேன், அவர் மண்டே பார்த்தேன். எங்க அப்பாவை பார்த்தேன், அவர் மண்டே பார்த்தேன். உச்சி மண்டையில நச்சு நடிச்சு சொன்னேன், நான் பீட்டாக் தாப்பா போயிட்டு வரேன்னு. உடனே எங்க அம்மா, ஆமா உங்க தங்கச்சிக்கு யார் பார்த்தாலும் என் பொண்ணை பார்த்த மாதிரி தானே இருக்கும், நான் என்ன என் பொண்ணை அப்படியே வளர்த்துருக்கேன் அப்படின்னாங்க. பொய்யன்னா அப்படி சொல்லணும்டா. பொய் சொல்றானா? பொய். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்திருந்தா இப்படி ஃப்ரீயா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த முடியுமா? இந்நேரம் கொன்னு இருப்பாங்க. ஆமா ஆமா. சத்தி, சொல்லுங்க. ஏன்டா இப்படி பண்ற? என்ன? நைட்டு ரொம்ப நேரம் தூக்கமே வரல. நானும் புரண்டு புரண்டு படுக்கிறேன். 5 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. அம்மா எழுப்புறாங்க, ஆனா 8:30 மணிக்கு தான் கட்டல் விட்டு இறங்கினேன். பேசணும் போல இருந்துச்சு, ஆனா நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணனும் கையெல்லாம் குறுகுறுன்னு இருந்துச்சு. பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பண்ணிட்டேன். சரி, எங்க இருக்க நீ? வீட்ல. உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உடனே வா. ஓகே ஓகே. அத குடுமா. இப்படி வா. டேய் டேய், என்னடா பண்ற? ஏய், மெதுவா போடா. சரி, எல்லாத்தையும் சொல்லிட்ட, வர சொன்ன, வந்துட்டேன். வா, வந்து உட்காரு. ஏண்டா என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நான் இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல தெரியுமா? நான் நானாவே இல்ல. என்னடா இந்த பையன் நம்ம மேல இவ்வளவு கிறுக்கா இருக்கானே, நாளைக்கே நமக்கு படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சிட்டா வீட்ல ஆபீஸ்ல வேலை பாக்குற பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ இவங்க அது என்ன நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஐ திங்க் நீ என் மேல ரொம்ப ஓவரா ஃபாலோ ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன்டா. மேல பறந்துட்டு இருக்க நீ, கீழே விழுந்த அவ்வளவுதான். நான் தானே பறக்குறேன், நானே விழுந்துட்டு போறேன். சி, இத பார், சொல்றது ஈஸி, ஆனா ரொம்ப கஷ்டம். நடக்கும்போது உன்னால தாங்க முடியாது. உனக்கு இன்னும் லவ் பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் சிவகாமி இருக்கால, அவ அத்தை பையன் இப்படிதான் ஒரு பொண்ணை 4 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிருக்கா. அப்புறம் அவ வீட்டுல பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. அதுக்கு இந்த பையனை பண்ணிருக்கா தெரியுமா? இந்த மவுண்ட் ரோட்ல LICக்கு பக்கத்துல பெரிய பில்டிங் இருக்குல்ல, அது மேல கீழே குதிச்சிட்டான். அப்புறம் நம்ம தேவி, அவள ஒரு பையன் இப்படிதான் 3 வருஷமா லவ் பண்ணிருக்கா. இவளும் லவ் பண்ணிருக்கா, ஆனா ஓர தண்ணி எடுக்கிறான்னு கழட்டி விட்டா. அதுக்கு அந்த பையனை பண்ணிருக்கா தெரியுமா? குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல எலக்ட்ரிக் லைன் வரும்போது முன்னாடி குதிச்சிட்டான்.
நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும் தெரியும். சரி ஒன்று பண்ணுவோம். நீ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ட்ரை பண்ணு. அதுவரை நான் உன்கிட்ட பேசுவேன். இப்போ எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கலாம். ஓகே. அந்த பையன் ஆட்டோ மாதிரி இல்ல? ஆமா அக்கா அக்கா உள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. ஆமா அப்போ அது லீனாவா தான் இருக்கும். இதை வச்சுக்கோ வரேன். ஏய் லீனா, இங்க வாடி. ஐயோ அம்மா. சரி நீ உள்ளே ஏறு, இறங்காத. என்னடி என்ன நடக்குது? எல்லாம் சொன்னாங்க பீச்ல பார்த்தேன், பார்க்ல பார்த்தேன்னு. அப்பலாம் நான் நம்பல, இப்போ நம்புறேன். அம்மா இந்த ஜாடியா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா கேளுங்க. அவன் தான் என்ன லவ் பண்றான், நான்லாம் அவனை லவ் பண்ணலையே. ஏன்னா லவ் பண்ண வேண்டியதானே? ஆட்டோ டிரைவரையெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க அப்பா கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி என்ன பிரயோஜனம்? மாசம் ஆனா வட்டி கடைக்காரன் பிடிக்கிட்டு போயிடுறான், சாயங்காலம் ஆனா தண்ணி அடிக்கணும். ஆனா அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆட்டோ வேற சொந்தமா வச்சிருக்கான். வேற என்ன வேணும் உனக்கு? அம்மா என்ன பிரெயின் வாஷ் பண்ணாத, அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் உன்னைய. அப்ப எப்பவுமே நீ லவ் பண்ண மாட்டேன். ஆமா. அப்புறம் என்னைக்காவது மெதுவா என் பக்கத்துல வந்து என் கையை பிடிச்சி என் தாடியை பிடிச்சி நான் அவனை தான் லவ் பண்றேம்மா, நீ தான் எங்களை ஒன்னா சேர்க்கணுமா, அப்பா கிட்ட சொல்லுமான்னு வந்து நிக்க கூடாது. நிக்க மாட்டேன். நிச்சயமா? கன்ஃபார்ம். அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? திட்டுறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு உங்க கூட பேசுறது பிடிக்காது, இதுல நேர்ல வேற பாத்துட்டாங்களா, வீட்டுக்கு வா காலை வெட்டுறான்றாங்க. எல்லாம் உன்னாலதான். சாரி லீனா. என்ன சாரி? என் மூஞ்சிலே முழிக்காத போ.